வணக்கம் நண்பர்களே. நான் உங்க மோகன்குமார், ப்ரொஃபசர் கெமிஸ்ட்ரி மோகன். நம்ம சேனல்லேருந்து இன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ் 4. ஆ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோஸ் நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, ஒரு லைக் குடுத்துருங்க. அடுத்தது ஷேர் பண்ணுங்க. பிஜிடிஆர்பி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வரும். முக்கியமா யுபிஎஸ்சி அதுக்கான இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கு இதெல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேஷன் மற்றும் எக்கனாமிக்ஸ் ரமேஷ் சிங் அந்த புக்கு இதெல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷனு புக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டீகோட் பண்ணி தரப்படும். ஸோ தேவையானவங்க அதை பயன்படுத்திக்கலாம். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இந்த இந்த ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் அதுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் உங்களுக்கு கம்பல்சரி நான் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணிடுவோம். பிடிஎஃப் ட்ரைவில் போட்டு கொடுத்துருவோம். தேவையானவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இப்போ கிளாஸ்க்கு போகலாம். இது வரைக்கும் பார்த்ததில் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்தது வேற. மைண்டு, மனம், ஃபஸ்ட்டு ஆன்மா, அதுக்கப்புறம் மனம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நினைவிலி பார்த்தோம். நினைவு நிலை அப்படிங்கிறத தாண்டி நினைவிலியே அது கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. நினைவு நிலை அதுவும் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மொத்தமாக கன்க்ளூஷன், இது மொத்தமாக சைக்காலஜி எப்படி ட்ராவல் ஆயிரும், எப்படி இடம் மாறி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் சைக்காலஜிங்கிறத இதை கன்க்ளூஷன் இதை தான் டீகோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். இது ஒரு கன்க்ளூஷன், அது பிஹேவியர் ரெண்டும் முடிஞ்ச பிறகு நம்ம டைரெக்டாக எஜுகேஷன் சைக்காலஜின்ற டாபிக்குள்ளேயே போயிடுவோம் நாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா, அதை ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், டெஃபினேஷன், ஹோப். ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தட்ட உளவியல் அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்கும்போது அவங்களுடைய பர்செப்ஷன், அதாவது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும். பட் இப்போது இப்போ நாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குறோன்னா எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. நம்ம டைரக்டா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சில நூற்றாண்டுக்கு முன்னாடி நாம ஒரு யார்கிட்டயாவது ஒரு கேள்விகள் கேட்குறோம். உளவியல் என்றால் என்ன? அப்ப இருக்க உளவியலாளருக்கும் இப்ப இருக்க சைக்காலஜிஸ்டுக்கும் டெஃபினேஷன் டிஃபர் ஆகும். ஏன்னா உளவியலானது மாறி வந்துகிட்டே இருக்கு. இதை தான் நம்ம உட்ஸ்வர்த் அப்படிங்கிறவர் கிளியரா சொல்லுவாரு. முதல்ல பாவம் ஆன்மாவை இழந்தது, அடுத்தது மனதை இழந்தது, அதுக்கப்புறம் நனவு நிலையை இழந்தது. ஸ்டில் சர்ச்சிங், அது சாட் அப்படின்னு இன்னும் தேடிட்டு இருக்கு. அதோட டெஃபினேஷனை இன்னும் சைக்காலஜியானது உளவியலானது தேடிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ எப்பவுமே வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா உளவியலோட டெஃபினேஷன்ஸ் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. நகரும் இலக்காவே இருக்குங்க. நகரும் இலக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா டெஃபினேஷன்ஸோட, அதாவது தேடல் அதிகமா இருக்கு. ஏன்னா மக்கள் சில பேர் அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கலாம், சில பேர் எதுல பார்க்கலாம், தத்துவ கண்ணோட்டத்தோட பார்க்கலாம். இப்ப எதுல பார்த்தா எந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரியான ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விடயங்கள் தான் இங்க வருது அப்படின்றாங்க. அடுத்தது இந்த முக்கியமான விஷயம், யூனிவர்சலா ஒரு உளவியலுக்கான விடயங்கள் சுத்தமா கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கு. அதான் லேக் ஆஃப் யூனிவர்சல் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸ் மொத்தமாக எங்கே இப்போ வந்திருக்கு அப்படின்னா பிஹேவியர் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே வந்திருக்கும். இந்த பிஹேவியர் அப்படிங்கிற கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, த சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்டான வியூ பாயிண்ட்ல பார்த்தா, சரிங்களா, உளவியலானது நடத்தை அறிவியல். அப்ப நம்ம யோசிக்கலாம், இது பெரும்பாலான சமகால உளவியலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, நடத்தையில் பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்றாங்க. ஆனா இன்னும் துல்லியமா சொல்லணும்னா நடத்தை சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அனுபவங்களின் ஒரு அறிவியல் ஆய்வாகும். அதான் சொல்றாங்க சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நடத்தை சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அனுபவங்களின் அறிவியல் ஆய்வு அப்படின்றாங்க. இப்ப நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்ப பிஹேவியர் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். 2 வகை பிஹேவியர். என்னது? ஃபர்ஸ்ட் சைக்காலஜினாவே ஸ்டடி பிஹேவியர் ஸ்டடி பண்ணும்போது 2 வகையை யோசிக்கிறாங்க. பிஹேவியர் ஆக்டிவிட்டி. வாட்ஸ் மை பிஹேவியர் ஆக்டிவிட்டி? நான் என்ன பண்றேன், நான் என்ன வேலையை செய்யறேன் அப்படிங்கிறத பத்தி. மென்டல் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் வாயிலாக
உங்களுக்கு வந்து அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதா, இல்ல உங்களுடைய புற நடத்தியலா, இல்ல அகநடத்தியலா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அகநடத்தியல் தான் புறநடத்தியல முடிவு பண்ணும். பட் அதே பிரிக்கிறாங்க. அதான் மென்டல் எக்ஸ்பீரியன்ஸ்னா அகநடத்தியல். அகத்துல என்ன மாதிரியான அனுபவத்தால, என்ன மாதிரியான நடத்தை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நாம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, நீ இத பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது தான் இப்ப சில பேருக்கு கருப்ப பார்த்தா பயமா இருக்கும். சில பேருக்கு கருப்ப பார்த்தா ஹேப்பியா இருக்கும். ஸோ கருப்ப பார்க்குறவங்களுடைய பர்செப்சிவ் எப்படி இருக்கணும்? அந்த மென்டல் எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். சில பேர் வந்து கோஸ்ட் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாலியா சிரிச்சுட்டே பார்ப்பாங்க. சில பேர் பயந்துட்டே பார்ப்பாங்க. ஸோ அது எத பேஸ் பண்ணி இருக்கும்? நீங்க உங்கள வெளிய இருக்க பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ், மென்டல் எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அத தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 கேள்விகள் புக்லயே கேட்டிருப்பாங்க. அந்த புக்க அப்படியே எடுத்துங்க. வாட் எக்ஸாக்ட்லி மீன் பை பிஹேவியர்? பிஹேவியர்னா என்னன்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அடுத்தது வந்து வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் சைக்காலஜி? அதாவது ஒரு சைக்காலஜியோட நேச்சர் என்ன? நேச்சர் அப்படின்னா இயல்பு என்ன? இது சயின்ஸா? இல்ல வந்து சோசியலா? இல்ல நேச்சரா? இல்ல போத்தா? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விய முன்னெடுக்கிறாங்க. ஸோ அடுத்தது இப்பதான் பிஹேவியர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும். நடத்தையை எப்படி வாட் இஸ் த பிஹேவியர் நான் பிரிச்சு பார்க்குறேன். முழுமையான பார்வையா உங்களுக்கு கொடுக்க போறேன். வாட் இஸ் பை பிஹேவியர்? எ பிராட் காம்ப்ரஹென்சிவ் சென்ஸ் இன் சைக்காலஜி. உட்ஸ்வெத் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கையின் வெளிப்படையான செயல்பாடும் நடத்தை அப்படின்றாங்க. அது அந்த எனி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லைஃப் இஸ் ஆக்டிவிட்டி. The behavior is collectively named for all activity, the expression of life, it including everything in living organism does or experience. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இந்த உளவியல் நடத்தை பற்றி நாம் பேசும்போது ஒருவர் செய்வதை நீங்க பார்க்கக்கூடிய ஒன்றை பற்றி மட்டும் பேசுவதில்லை. நீங்க பரந்த விரிவான செயல் அவங்களுடைய விஷயத்தை பற்றி. இப்போ ஒரு விஷயம் பண்றா நாம எப்படி இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்னு மொத்த டேட்டாவையும் தான் நாம பேசுவோமோ தவிர ஒரு விஷயத்த மட்டும் பேச மாட்டோம். அததான் சொல்றாங்க பிஹேவியர். சரிங்களா? இது வந்து நிறைய டைப்ஸ்ல இருக்கு அப்படின்றாங்க. ஸோ மோட்டார் 3 ஆக்டிவிட்டியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோட்டார் ஆக்டிவிட்டி, காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டி, அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டி. மோட்டார் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன? அதாவது மோட்டார்னா செயல்படுதல், செயல்படும் செயல்பாடு. மோட்டார் அப்படின்னா செயல்படும் செயல்பாடு. பிசிக்கல் வாலண்டரி ஆக்ஷன், அதாவது நடத்தல். வேற என்ன சொல்லலாம்? பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பத்தி நடப்பது, ஓடுவது, சாப்பிடுவது, நீந்துவது, நடனமாடுறது, வகுப்பில் குறிப்பெடுத்தல். நம்ம நடத்த இப்ப நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா, அது மோட்டார் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். அடுத்தது காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டி. அதாவது காக்னிட்டிவ் அப்படின்னா அறிவாற்றல் நடவடிக்கை, அல்ல அறிவார்ந்த நடவடிக்கைன்னு சொல்லலாம். மென்டல் ப்ராசஸ் ரிலேட்டட். மென்டல் ப்ராசஸ்னா திங்கிங். இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன், இதை பற்றிய உங்க இமேஜினேஷன் பின்னாடி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க லைஃப்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த நடத்தை அப்படிங்கிற விஷயத்த நம்மளை இப்படி ஹர்ட் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி டீச்சர் எடுத்தாங்கல்ல, இது நம்ம இம்ப்ரெசிவா இருந்ததில்ல அப்படின்ற மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் உங்க மைண்டுக்குள்ள என்ன ஆகும், உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், நாம இதை விஷயத்த பார்க்கணும். அதுதான் திங்கிங். அடுத்து ரீசனிங் அப்படின்னா ஆல்ரெடி இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன், அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கறது, ரெண்டு மேட்ச் ஆகுமா அப்படின்ற மாதிரி. அடுத்தது நீங்க ஒரு இமேஜினேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்ற ஒரு இதுக்குலாம். அடுத்தது பர்சீவிங், ஒரு சிக்கலை பற்றி யோசிப்பது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டி, ஃபீலிங் ஹாப்பி, சேட்னஸ், ஆங்கர், இதெல்லாம் வந்து எங்க வருது, உங்களுக்கு அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டியில வருது. நமது உணர்வுகள் தொடர்புடையது. இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கு, நல்ல மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. கம்மியா இருந்ததுன்னா சோகமா ஆயிடும். சரிங்களா? யாராவது நமக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கோபப்படுவோம். சரிங்களா? எப்பவுமே சும்மாவே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி அனக்சியா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே இப்ப நாம ஒரு விரிவா ஒரு கான்செப்டுக்கு போவோம். ஒரு பரீட்சை எழுதுறீங்க. நீங்க எக்ஸாம் எழுதுறது வந்து மோட்டார் நடத்தை. ஆனா
அந்த மோட்டார் உங்க கை எழுதும். பட் அத வந்து உள்ளேருந்து வெளிக்கொண்டு வர்றது யாரு? காக்னிட்டிவ் அறிவார்ந்த நடத்தை. அதான் சொல்லுவோம் காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டி. நினைவுபடுத்துதல். அதாவது இத எப்படி சொல்லணும்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்ஸர நினைவுபடுத்தணும் முதல்ல. சிக்கலா இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா, இது இருக்குமா? அது இருக்குமான்னு மேட்ச் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? ஆனா, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு படபடப்பு இருக்கும். அந்த படபடப்புக்கு ரீசன் என்ன அப்படின்னா, டைம் போயிடுமே. இது வந்து என்னன்னா, அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டி. இந்த 3ம் சேர்ந்தது மாதிரியா தான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. சரிங்களா? இப்ப அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நடத்தைங்கிறது காணக்கூடியதோடு நின்னுடுதா? நம்ம பார்க்குறோம் ஒரு விஷயம். காணக்கூடியது நின்னுடுதான்னா, கண்டிப்பா கிடையாது. அது எப்படி வரும் அப்படின்னா, கான்ஷியஸும் வரும், அன்கான்ஷியஸ் இந்த 2யும் உங்களுக்கு பேஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் வரும். இப்ப பிஹேவியர்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. லெவல் ஆஃப் பிஹேவியர்ன்னு பிரிக்கிறாங்க. இந்த லெவல் ஆஃப் பிஹேவியர் வந்து சப்கான்ஷியஸ் பிஹேவியர், அன்கான்ஷியஸ் பிஹேவியர். நாம என்ன செய்கிறோம், நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வாங்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிறது கான்ஷியஸ் பிஹேவியர். ஸோ நம்ம அத பத்தி பேசல. சப்கான்ஷியஸ் பிஹேவியர், அன்கான்ஷியஸ் பிஹேவியர் அப்படிங்கிறோம். கான்ஷியஸ் பிஹேவியர் பொறுத்தவரைக்கும் நமக்கே தெரியும் நம்ம என்ன பண்றோம்னு. ஒரு விஷயத்துல தப்புன்னு தெரிஞ்சே நம்ம அந்த விஷயத்த பண்ணுவோம். அப்ப அத தப்பா மாற்றும்போது, ஐயோ! நாம தான தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, சில விஷயத்துல நம்ம விழிப்புணர்வு இல்லாமயே அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். அது அன்கான்ஷியஸ் பிஹேவியர். விழிப்புணர்வு அன்கான்ஷியஸ் அப்படிங்கிறது கான்ஷியஸ்ங்கிறது விழிப்புணர்வுன்னு எடுத்துக்கலாம். அன்கான்ஷியஸ் அப்படின்னா விழிப்புணர்வு அற்ற நிலை. விழிப்புணர்வு இல்லாமயே நம்ம அத நம்ம பண்ணிருவோம். அன்கான்ஷியஸா பண்ணிருவோம். சரிங்களா? அடுத்தது. இப்ப வந்து சப்கான்ஷியஸ் அப்படின்னா துணை நனவு, அது ஆழ்மன நடத்தைன்னு சொல்லலாம். ஆனா, அது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு கிளம்பும்போது, இங்க வேணாமே, போலாமா, வேணாமா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு புடிக்காது. அதான் போய் தான் ஆகணும்னா, அப்ப ஒரு யோசனை வரும். அந்த பச்சி சொல்லும்பாங்கல்ல, "வேணான்டா, போ வேணான்டா, நின்னுக்கலான்டா. போய் என்ன பண்றோம், வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு விஷயம் சொல்லும். அத விட இம்பார்ட்டன்டான வேலை ஏதாவது இருக்குது அப்படின்னா, இத காட்டிலும் இந்த வேலைக்கு போலாமே, இந்த வேலைய போய் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் நாம, அதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்துருவோம். ஸோ இந்த டைம் போகுதுல்ல, அதுதான் என்ன சொல்றோம் நாம, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றோம். சரிங்களா? அதாவது இது என்ன சொல்றோம், விழிப்புணர்வு நிலைக்கு கீழ நடக்கும் செயல்முறை அப்படின்றோம். இப்ப எக்ஸாம்பிள் அதான் சொன்னேன். பதட்டமா இருக்கும்போது எப்பவுமே எது சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? போலாம், அந்த வேலைய செய்யலாம், செய்ய வேணாம், இந்த பதட்டத்த குறைக்கலாம், எதுக்காக பதட்டம் வருது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே ஆழ்மன சார்பா இருக்கக்கூடிய பாதிக்கிறது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றாங்க. சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டோட்டல் பிஹேவியரா எடுத்துக்கலாம். இதுல வந்து இன்னொன்னு இருக்கு. ஓவர்ட் பிஹேவியர், அப்சர்வபிள் ஆக்ஷன், ரன்னிங் டாக். உங்களால இப்ப எக்ஸாம்பிள் சத்தமா சிரிக்கிறீங்க, கத்துறீங்க, சாப்பிடுறீங்க, டைப்பிங் பண்றீங்க, நம்ம பேசுறேன். இது எல்லாமே என்ன வரும்னு உங்களுக்கு ஓவர்ட் பிஹேவியர்ல வந்துரும். கோவர்ட் பிஹேவியர்ல பார்த்தீங்கன்னா, ஹிட்டன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க மனசுக்குள்ள தூங்கும்போது எடுக்கக்கூடிய ட்ரீம்ஸு, உங்க எமோஷன், உங்களுடைய தாட்ஸு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உள்ளக நடத்தை அப்படிம்பாங்க. இது என்ன சொல்லுவோம்? உள்ளக நடத்தை. இது என்ன சொல்லுவோம் நம்ம? வெளிப்புற நடத்தை. ஓவர்ட் அப்படின்னா வெளிப்புற நடத்தை. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உள்ளக நடத்தையில எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்ப இப்ப ஏதாவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம என்ன பதில் சொல்லணும் நம்ம மண்டைக்குள்ள ஓடும் பார்த்தீங்களா? அதான் வந்து உள்ளக நடத்தை, கோவிட் பிஹேவியர் அப்படின்றது. அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல. ஒரு சம் போடுறோம் அப்படின்னா, அது அனலிட்டிக்கலா அதுவே பண்ணுதில்ல. அது வந்து நம்ம இங்க சொல்வோம். சரிங்களா? ஃபைனலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாட் ஒன்லி ஹியூமன். என்னது? ஃபைனலா என்ன சொல்றாங்க? நாட் ஒன்லி ஹியூமன். யாரு கூடயும் இருக்கும்? அனிமல்ஸ் கூடயும் இருக்கணும். ஸ்டடி ஆஃப் அனிமல் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ அத பிஹேவியர் ஆஃப் அனிமல், பிஹேவியர் போட் இன்செக்ட், ஹியூமன்ஸ் அண்ட் பிளான்ட் ரெஸ்பான்ஸ், மூவ்மெண்ட் டுவார்ட்ஸ் த சன்லைட், இது எல்லாத்தையுமே பிஹேவியர்ல தான் கொண்டு வராங்க. அதாவது இறுதியாக உளவியல் நடத்தையை படிக்கும்போது, அது மனிதர்களை மட்டும் மையமாக கொண்டதல்ல என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒண்ணா இருக்கு. இத்துறை பின்வரும் நடத்தைகளை குறிக்கிறது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ், தி பிஹேவியர் ஆஃப் அனிமல். எக்ஸாம்பிள்,
கட்டளை புரிந்து கொள்ள ஆக்சுவலா எலி பார்த்தீங்கன்னா, நெறைய இத பார்த்துருப்பீங்க. எலி வந்து நார்மலா இருக்கிறப்ப, காமா இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய கட்டையா இருந்தாலும் குறைச்சிரும். பட் ஒரு பதட்டத்துல இருக்கும்போது, அது என்ன பண்ணும்? அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ, இதெல்லாம் நாம ஸ்டெடியா அண்டர்ஸ்டாண்டிங் டூ லேர்னிங். அதே மாதிரி குரங்கு. குரங்கு கிட்ட வாழைப்பழம் நீங்க அந்த இது பார்த்துருப்பீங்க. நெறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. வாழைப்பழம் வச்சுட்டு அந்த விஷயத்த வைக்கும்போது, தானா என்ன பண்ணுது அது? அதுவா கத்துக்கிட்டு எடுத்து என்ன பண்ணிடும் உங்களுக்கு? வாழைப்பழத்த எடுத்துரும். நீளமான குச்சியெல்லாம் கட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு கூண்டுக்குள்ள. நீளமா வாழைப்பழம் இருக்கும். ஸோ, இந்த என்ன பண்ணும்னா, கைவிட்டு பார்க்கும். எடுக்க முடியாது. குச்சிய வச்சு லேர்ன் பண்ணிருச்சுன்னா, ஒன்ஸ் லேர்ன் பண்ணிருச்சுன்னா, திரும்ப திரும்ப அந்த வேலைய செய்யும். அதே மாரி யானைகளுக்கு நெறைய ஞாபக சக்திகள் அதிகம்னு நாம நெறைய படிச்சிருப்போம். அடுத்தது வந்து பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஆ மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட்ஸ். நம்ம தெரியும். இருக்கறதுலே ஒரு பேர்ட் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா, கண்டபடி இருக்கறதுலே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும். இப்ப வேடந்தாங்கல்ல நெறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் வருது அப்டின்றதெல்லாம் நாம இத நோக்கி பார்த்துருக்கோம். ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கு. அந்த பிஹேவியர்ல தான அதுவும் வருது. அடுத்தது எறும்பு கூட்டம். இன்செக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நடத்தை. அந்த எறும்பு கூட்டம் நகத்தை பகுப்பாய்வு. அந்த விஷயத்த எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். அடுத்தது தாவரங்கள். தாவரங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க. லைட் எங்க இருக்கோ அத நோக்கி அது டிராவல் ஆகும். அதான் ஃபோட்டோட்ரோபிசம் அப்டின்னு சொல்லுவோம். வேர் எப்பவுமே கீழ தான் போகும். ஜியோட்ரோபிசம் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ, இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே இதுவும் நடத்தையில தானே வரும் அப்டின்னு சொல்லி, இதையும் அதோட சேர்த்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. சுருக்கமா சொல்லிடலாமா? என்ன அப்டிங்கிறத? அ உளவியல் அப்டிங்கிற விஷயத்த பத்தி பேசுனோம்னா, நாட் ஒன்லி ஹியூமன். உயிருள்ள அனைத்துமே முழு வாழ்க்கை செயல்பாடுகளையும், அதோட அனுபவங்களையும் சேர்த்து குறிச்சா மட்டும் தான் அது உளவியல் அப்டின்னு முடிக்கிறாங்க. ஃபைனல். சரிங்களா? அடுத்தது. படிக்கிறது வந்து மிகப்பெரிய இன்கிரெடிபிள் ரிச் ஏரியா. சூப்பர் ஸ்டடி அப்டின்றாங்க. ஸோ, மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஒரு பகுதி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப ஏன் வந்து நடத்தைக்கு ஜம்ப் ஆச்சுங்கிறது இப்ப புரியுதுங்களா? ஏன்னா, ஒவ்வொரு விலங்கு மனிதர்களாகட்டும் அதோட நடத்தைய பேஸ் பண்ணி தான் மொத்தமா நம்ம என்ன பண்ணிருவோம் நாம, இங்க எக்ஸ்பிளனேஷன் தரோம் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ, இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது வந்து டைரக்ட்டா அடுத்த சாப்டருக்கு போலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.